வணக்கம். அஞ்ஞான கிறுக்கன்ல இது அடுத்த பகுதி. கடந்த ஒரு 3-4 நாளாக இந்த தமிழ்நாட்டில் இந்த ஹாட் நியூஸ் இந்த கண்டக்டர் ஒரு வாக்குவாதம், அதாவது இந்த போலீஸ்காரர் பஸ்ஸில் போகும்போது நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அந்த கண்டக்டர் ஒரு வாக்குவாதம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வைரலாக்கி ஒரு பெரிய ஒரு விவாதமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாளாக இதே தான் விவாத பொருள். அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீ இப்படி விவாதம் பண்ணுறதுனால அந்த போக்குவரத்து துறைக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போடுறது, ஒன் வேல சிக்னலில் நிற்காமல் போனது, ஸ்டாண்டில் நிற்காமல் போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைன் போட்டு நீயா நானான்ற ஒரு போட்டி. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ போலீஸ் டிக்கெட் எடுக்காமல் போகக்கூடிய ஒரு பர்மிஷன் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு போகும்போது தான், இல்லை கைதிகளை கூட்டிகிட்டு போகும்போதோ, இல்லை ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது மாத்திரம்தான் அவங்களுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு, டிக்கெட் இல்லாமல் போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் இந்த கேள்வி நம்மளுக்கு தெளிவாகலை அப்படின்றது தான் மக்களுடைய ஒரு பதில். அதாவது போலீஸுக்கு எப்பொழுதுமே பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீ முறை இருக்கா, இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் போக முடியுமா அப்படின்றது தான் ஒரு நிச்சயமற்ற கேள்வி. அப்போது இந்த ஒரு வாக்குவாதம், இந்த ஒரு போர் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு செய்திகள் அடிபட்டு கடைசியில் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரி இனிமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் இல்லாத ஒரு நிலைமையில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை எட்டி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்வி ஒன்று அப்படியே தான் இருக்குது. அதாவது போலீஸ் எல்லா நிலைமையிலையும் ஃப்ரீயாக போகலாமா பஸ்ஸில் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றும் தெளிவு பெறலை. எப்படியோ இந்த சண்டை நின்று 2 பேருமே ஒரு சமாதானம் ஒரு சுமூகமான நிலைமை எட்டியது ஒரு சந்தோஷம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.